வணக்கம் மக்களே. தமிழக அரசியலில் பரபரப்பு. 2026 ஆட்சியில் அமரப்போவது யார்? வெளியான புதிய பரபரப்பு கருத்து கணிப்பை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. தமிழகத்தில் 2026 ஆண்டு சட்டமன்ற தேர்தல் களம் 4 முனை போட்டியாக உள்ளது. அதாவது திமுக, அதிமுக, தமிழக வெற்றிக் கழகம் மற்றும் நாம் தமிழர் கட்சி என 4 முனை போட்டி நிலவி வருகிறது. இதில் தன்னோட கூட்டணியை பலமாக வைத்திருக்கும் திமுக எப்படியும் தங்கள் ஆட்சியை பிடித்து விடலாம் என்ற எண்ணத்தில் செயல்பட்டு வருகிறது. மறுபக்கம் சீமான் யாருடனும் கூட்டணி வைக்காமல் தன்னந்தனி ஆளாக கட்சியை வழிநடத்தி வருகிறார். அதே சமயம் பாஜகவுடன் கூட்டணி வைத்துள்ள இபிஎஸ் அதிமுக ஆட்சியை நிலைநாட்டுவதற்கான வியூகங்களை வகுத்து வருகிறது. இவர்களுக்கு நடுவே நடிகர் விஜயும் களத்தில் இறங்கி உள்ளதால் நடிகர் விஜயை தங்கள் கூட்டணியில் இழுக்கும் முயற்சியில் பாஜக மற்றும் அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் ஈடுபட்டு வருகின்றன. ஆனால் முதல்வர் வேட்பாளர் நடிகர் விஜய்தான், தனித்துதான் போட்டி என சமீபத்தில் நடந்த தமிழக வெற்றிக்கழக பொதுக்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதனால் தமிழகத்தில் 4 முனை போட்டி நிலவுவது உறுதியாகியுள்ளது. இந்த நிலையில் அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, தமிழக வெற்றிக் கழகம் மற்றும் நாம் தமிழர் கட்சி என 4 முனை போட்டி நிலவுவதால் எந்த கூட்டணி கட்சி வெற்றி பெறும் என்ற கருத்து கணிப்பு சமீபத்தில் நடத்தப்பட்டது. இதில் திமுக கூட்டணி வெற்றி பெறும் என 42.81% பேரும், அதிமுக கூட்டணி வெற்றி பெறும் என 26.9% பேரும், தமிழக வெற்றிக் கழக கட்சிக்கு 26.65% பேரும், நாம் தமிழர் கட்சிக்கு 3.61% பேரும் வாக்களித்துள்ளனர். ஏற்கனவே தனது கூட்டணியை பலமாக வைத்திருக்கும் திமுக மீண்டும் ஆட்சியை பிடித்து விடலாம் என்ற முனைப்பில் செயல்பட்டு வரும் இந்த நிலையில இந்த புதிய கருத்து கணிப்பு தமிழக அரசியலில் பரபரப்பை கிளப்பியுள்ளது. மேலும் இந்த தகவல்தான் தமிழக அரசியலில் பரபரப்பு. 2026 ஆட்சியில் அமரப்போவது யார்? வெளியான பரபரப்பான கருத்து கணிப்பு என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோஸ் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.